பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்துக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கோரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. எல்லா கூரை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இறக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். எண்ணாகமம் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, மனிதர்களாகிய நாம் எல்லா வழிகளிலும் நிலைகளிலும் நிலையற்றவர்கள் என்பதை நாம் அறிவோம். எவ்வளவோ பேச வேண்டும் என்றும் பேசினவைகளை அப்படியே செய்து முடிக்க வேண்டும் என்றும் அநேக விருப்பங்கள் நமக்குள் இருக்கலாம். ஆனால் நமது வாழ்வே நிலையற்றதாக இருப்பதாலும், நாளை பிறப்பதை நாம் அறியோம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறதினாலும் அது உண்மையாக இருப்பதாலும், இன்றைய வசனத்தின்படி தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற அவர் ஒருவர் மட்டுமே வல்லவராகவும் உண்மை உள்ளவராகவும் இருக்கிறார். உண்மைதானே? இதை நிரூபிக்கும்படியாக நடந்த ஒரு சின்ன காரியத்தை இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. சில மாதங்களுக்கு முன்பாக மதுரைக்கு மாதம் நான் போய்கொண்டிருப்பேன். அப்படி போய்கொண்டிருந்த விடையிலே இப்பொழுதும் தொடர்ந்து என்னால் இங்கே போக முடியாத அளவுக்கு என்னுடைய சரீரத்திலே சில பலவீனங்கள் இருக்கிறதுனாலே தொடர்ந்தும் கூட இந்த தினம் ஒரு சாட்சியம் எழுத முடியாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுத கர்த்தர் உதவி செய்வாராக. அப்படி போய் கொண்டிருந்த அந்த வேளையிலே மதுரை பட்டணத்தில் இருந்த செல்லின் என்ற ஒரு சகோதரியுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எனக்கு அவ்வளோபா அவங்கள தெரியவும் தெரியாது. போனேன். மாதம் நான் போவேன். எல்லாரையும் புல்பெட்டிலிருந்து தான் பார்ப்பேனே தவிர வீட்டுக்கு யார் வீட்டுக்கும் போனதில்லை. அந்த முறை பாஸ்டரும் பாஸ்டருடைய மனைவியும் என்னை அவங்க வீட்டுகளுக்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. வீடு சந்திக்கலாம் என்று கூட்டி கொண்டு போயிருந்தார்கள். போனப்போ அந்த வீட்டுக்குள்ளே போனப்போ ஆண்டவர்
இந்த வீட்டுக்கு நன்மை வந்தது என்று அப்படியே ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதை நான் தீர்க்கதரிசனமாக சொல்லிவிட்டு நான் புறப்பட்டு வந்து விட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்தது ஏது என்று என்னை நான் விசாரிக்கவும் இல்லை. ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பாக நான் ரொம்ப நாளாக மதுரைக்கு போக முடியாமல் போனதினாலே அங்கிருந்து அந்த சிஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஐயா இப்போல்லாம் ஏயா வர்றதில்லை நீங்கள் அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறதுனால வயதும் 73 ஆகிட்டதுனால கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டான்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் சீக்கிரமாய் வருவேன், கர்த்தர் கொண்டு வருவார், என்ன சமாச்சாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லையா நீங்கள் வந்தால் நேரடியாக சொல்லலாம் என்று காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் அன்றைக்கி வந்து வீட்டுக்கு வந்தப்போ இந்த வீட்டுக்கு ஒரு நன்மை வந்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க. அந்த ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு லட்சத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருந்த நாங்கள் இருந்த அந்த வீட்டையே சொந்த வீடாக எங்களுக்கு கர்த்தர் வாங்க கர்த்தர் கிருபை செய்தார். எனவே இந்த சாட்சி எப்படி ஆகிறது, நீங்கள் உங்களுடைய தினம் ஒரு சாட்சியில் போடுங்க என்று சொல்லி அந்த நாளில் கேட்டுக்கொண்டார்கள். கர்த்தருடைய நாம மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. அநேக நேரங்களிலே நம்மால் முடியாத காரியங்கள், நமக்கு இது நடக்கவே நடக்காது என்று நாம் நினைத்திருக்கிற காரியங்களை எல்லாம் கூட மிக சர்வசாதாரணமாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஏனென்றால் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுமத்தினும் அல்ல. அவர் சொன்னால் அது நிச்சயமாக செய்வார், அவர் வசனித்தால் அது நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக நாம் ஜெபிக்கலாம். பெரியமார்களே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, நீர் வருவதே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், எங்களை பெருமையாக்குகிறோம். ஐயா, கொடுத்த நல்ல சாட்சிக்காய் உமக்கு நன்றி. உண்மை வல்லமை நீர் நிறைவேற்றினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.